அவை மரபு இருக்கின்றது. சட்டப்பேரவை தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது. சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒருதலை பட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும். ஏனென்றால் அரசியல் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்படுவதுதான் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். அதாவது தேசிய கீதத்தை வாசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற ஆளுநர் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் உரையை முழுவதும் படிக்கின்ற வரை அங்கேயே பொறுமையோடு இருந்தவர். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்திருக்கலாம். அவர் சொல்றது இவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் தமிழ்ல தான் பேசினார். ஆனால் திடீர்னு அவர் பேச ஆரம்பித்த உடனே வேற எதையோ பேசுகிறார் என்று அவர் எழுந்து வேகமாக சென்று விட்டார். 2 நிமிடம் பொறுத்திருந்து தேசிய கீதத்தையும் மதித்து நின்று அதற்கு பிறகு உரிய மரியாதையோடு அவர் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் மரியாதையை அவரே இழக்கிறார், அவரே தவற விடுகிறார். ஸ்பீக்கர் சொல்லியிருக்காருல்ல மரபு என்னன்ட்டு, மரபு என்னன்னு சொல்லிட்டாச்சுல்ல, மரபுதான். பேசுகின்ற பொழுது சபாநாயகர் அவர்கள் கோட்சே, சாவர்கர் இவர் பத்தி எல்லாம் ரெஃபர் பண்றாரு. பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து எங்களுக்கு ஏன் ஃபண்ட் வரலன்னு கேக்குறாரு. சோ எந்தெந்த நேரத்துல எந்த மக்களுக்கு கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுக்குறீங்க. அதே மாதிரிதான் பிஎம் கேர் ஃபண்ட்ல எதுக்கு வருமோ அது வரும். அதனால டோட்டலா சம்பந்தமே இல்லாம தன்னோட வரையறையை மீறி இங்க நம்மளோட மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதா எங்களோட கருத்து. கரெக்ட். இது ஒரு இடத்துல இல்லைங்க, பல்வேறு இடங்கள்ல நம்முடைய மரியாதைக்குரிய கவர்னர்கள் செல்கின்ற பொழுது முன்னுக்கும் பின்னுக்கும் தேசிய கீதம் அதை பாடணும் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் எதிர்பார்ப்படக்கூடிய ஒன்று. தேசிய கீதம் இசைக்கிறதால இப்ப ஏதாவது மரியாதை குறைச்சல் வருதா? இல்ல, அதை இசைக்கிறதால என்ன தப்பு? தேசிய கீதம் நம்ம நாட்டு கீதம் தாங்க. தமிழ் தாய் வாழ்த்தும் நம்ம பாடுறோம், தேசிய கீதம் பாடுறோம். ஏன் தேசிய கீதத்தை முன்னால இசைக்கிறதுல என்ன கஷ்டம்? அது ஏன் ஒரு பொலிட்டிக்கலா அவர் அப்போஸ் பண்ணுங்கிறதுக்காக அதை தேசிய கீதத்தையே அவமரியாதை பண்றீங்க? ஒவ்வொரு முறையும் கவர்னர் அவர்கள் சட்டசபைக்கு வரும்போது இது ஒரு தொடர் கதையாகவே நடந்துகிட்டு இருக்கிறது. இது நாட்டுக்கும் மக்களுக்கும் இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஆளுநர் என்பவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் நகமும் சதியும் போல இணைந்து பயணிச்சாதான் நாட்டுக்கும் மக்களுக்கும் அது நல்லது. இவங்க எதிரணிய மாதிரி எதிரும் புதிருமாக செயல்பட்டால் அதனால இன்னைக்கு பாதிக்கப்பட போவது தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான். இது உண்மையிலேயே மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத விஷயங்கள் இன்னைக்கு சட்டசபையில நடந்துகிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களாகிய நமக்கு ஏற்பட்ட ஒரு தலைகுனைவாக தான் இதை நான் பாக்குறேன். இல்ல, அதுக்கு முன்னாடி அவர் சபாநாயகர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி சபாநாயகர் மரபை மீறிட்டார். அவர் எப்படின்னாக்கி எப்படி நிதி வேணும் இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு நிதி இவ்வளவு தேவைப்படுது, நிதி வேணும். அதுக்கப்புறம் கோட்ஸே சவர்கர் எல்லாம் பேசும்போது கவர்னர் எப்படி பேசி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அது முடியாது, அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க சபாநாயகர் மரபு மீறினவனா தான் அவர் என்ன அதுக்கு பிறகு அவர் இருக்க முடியாது இல்லையா, அந்த இடத்துல இருக்க முடியாது. இப்ப நாங்களே இருந்து பேருக்கலாம் சார், நாங்களும் மரபு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறைப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நாங்களும் அதில் இருந்துச்சு வெளியே வந்தோம். அவர் பேச அது சபாநாயகர் மண்டபத்துக்குள்ள அவருடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும். அதை எதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அது முறைப்படி தவறு. அவர் கவர்னர் பேசுவதையும் பதிவில் இருக்க வேண்டும். முன்கூட்டியே ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து இதான் நீங்க அரசு சார்பில் இருந்து படிக்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதன் பிறகு அவரும் சரி இல்லன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு. இது ரெண்டுடைய கான்வர்சேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்ல என்ன முன்னாடியே ஆளுநர் வேண்டாம்னு சொன்னதை அரசு என்ன நடந்திருக்கு? ஒரு தமிழக அரசு எந்த அரசாங்கம் இருந்தால் ஒரு அரசாங்கம் அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் அவர்கள் எழுதி கொடுப்பதை வாசிக்க வேண்டும். அதுக்காக எல்லாத்தையும் எழுதி கொடுக்க ஒரு குறையாக இருந்ததுன்னா அதுலயும் சில திருத்தங்களை செய்து தான் கொடுப்பாங்க. அதுல திருத்தங்களை செய்து கொடுத்த பிறகும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதெல்லாம் சபாநாயகர் கோட்சே சவர்கர் பெயரை குறிப்பிட்டதாலையும் சபை மரபை மீறி நிதி வேண்டும் அதுவெல்லாம் சொன்னதுனாலையும் கவர்னர் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பார்.